வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ஆவணி மாதம் முடிந்து சிம்ம மாதத்திலிருந்து கன்னியா மாதத்திற்கு சூரியன் செல்லுகிறார். இந்த மாதத்துடைய சிறப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க. ஆவணி மாதம், புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் நிறைய சிறப்புகள். நவராத்திரி வரும், மாலையபட்சம் வரும். இந்த மாலையபட்சத்தில் கர்ணனுடைய கதை ஒன்று இருக்குது. ஏன்னா கர்ணன் இறந்து விட்டான். பூலோகத்திலிருந்து மேலோகம் செல்லுகிறான், சொர்க்குலோகம் செல்லுகிறான். யமராஜன் வந்து அழைத்து செல்லுகிறான். பாருங்கள், தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான். யமராஜன் வந்து அழைச்சிட்டு போகிறான். அப்போ யமராஜன் சொல்கிறான், உனக்கு 2 வரம் தரம்பா, வச்சுக்கோ, எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ. இவன் கர்ணன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வரலாம் தேவையில்லை, நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், ஜாலியாக இருக்க போகிறேன், நான் எதுக்கு வரலை வச்சுக்கிட்டு, வரலாம் எனக்கு வேண்டாம், இல்லை வச்சுக்கோ, தேவைப்படும். ஏன்னா நம்மளுடைய கடவுளுக்கு தெரியும் நமக்கு எது எப்பொழுது தேவைப்படும் என்று. அவன் அருளிக்கொண்டே இருப்பான். இவர் போயிட்டாரு, நேராக சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி போச்சு கொஞ்ச நாள். திடீர்னு ஒரு நாள் வயிற்று பசி ஏற்படுகிறது. எங்கே பார்த்தாலும் தேடுறார், கிச்சனையை காண. எல்லாத்தையும் கேட்குறாரு, கிச்சன் கிடையாது சொர்க்கத்தில். சொர்க்கத்தில் கிச்சன் கிடையாது. அப்போ எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்ணுறது? பிரம்மாட்ட போய் கேளுப்பா, அவர் தான் அந்த சொர்க்கத்துக்கு சீப் ரோல், அவர்கிட்ட போய் கேளு. அவர்கிட்ட போய் கேட்டார். அவர் உடனே சொன்னார், உன்னுடைய ஆட்காட்டி விரலை சிறிது நேரம் வாயில் வைத்துக்கொள், உன்னுடைய பசி அடங்கிவிடும். உடனே எடுத்து வாயில் வச்சுக்கிட்டார், பசி அடங்கி போச்சு. பிரம்மாட்ட கேட்டார், சுவாமி, இந்த பசி அடங்கி போச்சு, இது என்ன விஷயம்? நான் எல்லா தர்மமும் பண்ணனே, எல்லாம் பண்ண, அன்னதானம் மட்டும் நீ பண்ணவே இல்லை, ஒருத்தருக்கும் சாப்பாடு போடல. உன்னுடைய வீட்டில் நீ நின்றுக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு அந்தணன் வந்து இங்கே அன்னதானம் போடுற இடம் எங்கே இருக்குன்னு கேட்டான். உன்னுடைய ஆட்காட்டி விரலை காண்பித்து அந்த இடத்துல போடுறாங்கன்னு நீ சொன்ன. அதனால் இந்த ஆட்காட்டி விரலுக்கு அவ்வளவு பலன் கிடைச்சிது. அப்படியா? அன்னதானத்துக்கு அவ்வளோ பவரா? சாப்பாடு போட்டால் இதை விட பயங்கரமான இதுவா? அன்னதானம் ரொம்ப சிறந்ததா? ஆமாம், பசியார வைத்தால் கண்டிப்பாக பகவான் அருளுவார். உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது. யமதர்மராஜா 2 வரம் கொடுத்தார் இல்லைங்களா? நேராக யமதர்மராஜாட்ட போனான் கர்ணன். எனக்கு 2 வரம் கொடுத்தில்ல? ஆமாம் கொடுத்தேன். அது அப்படியே தானே இருக்குது? அப்படியே தான் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கோ. ஒரு வரம், நான் வருடந்தோறும் மாலையபட்ச திதியில் கீழே செல்ல வேண்டும். ஏன் மாலையபட்சத்தன்னைக்கு போகிறேன்? ஆமாம், இந்த பிராமணன் வந்து கையை காமிக்க சொன்னானே, அன்னைக்கு மாலையபட்ச திதி, அஷ்டமி திதி. அன்னைக்கு அன்னதானம் பண்ணதுனால தான் எனக்கு இந்த வரலில் வந்து அன்னதானத்தினுடைய பலன் கிடைச்சிது. அதனால் இந்த மாலையபட்ச திதி 16 நாள் நான் கீழே போகணும். போயிட்டு திரும்பி வந்துடுவேன். இன்னொரு வாரம் வருஷா வருஷம் எனக்கு இதுக்கு கொடுக்கணும். வருஷா வருஷம் மாலையபட்சம் வருகின்ற பொழுது நான் கீழே சென்று அன்னதானம் செய்துவிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கினான். அதனால் வருடந்தோறும் எங்கெல்லாம் அன்னதானம் நடக்கிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் கர்ணன் சென்று அவனால் முடிந்த அளவு சரீர சகாயம் செய்து புண்ணியத்தை தேடிக்கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, மாலையபட்ச அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த அம்மா மண்டபம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சென்னையிலையும் நிறைய இடம் இருக்குது. திருச்சியில் இந்த அம்மா மண்டபம் ரொம்ப சிறப்பான ஒரு இடம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. அங்கே வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஃபன் விற்றுக்கிட்டே இருப்பாங்க, பொட்டலம் போட்டு. ஒரு 10 பேருக்கு வாங்கி உங்கம்மான்னு கொடுப்பாங்க. அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி குப்பையில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் கொடுத்தா சாப்பிட்லாம், 2 பேர் கொடுத்தா மத்தியானத்துக்கு சாப்பிட்லாம்,
3 பேர் கொடுத்தாலுமே சாப்பிட்றது கஷ்டம், நைட் அதை வச்சுக்க முடியாது. 10 பேர் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? குப்பையில் தான் போடுவான். மாலையபட்சம் அப்படிங்கிற பொழுது அன்றைக்குத்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. 16 நாட்களும் அமாவாசைக்கு மறுநாளும் நீங்கள் அன்னதானம் செய்யலாம். இந்த 16 நாட்களும் நீங்கள் அன்னதானம் செய்தீர்களேயானால் உங்களுடைய பிதுர் காரியங்கள், உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்கள். காருண்ய பிதிரு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சம்பந்தமில்லாதவர்கள், ஏன்னா ஒரு நர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, செவிலி தாய், இவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்க மந்திரத்தில். அது நிறைய பேருக்கு அந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறதில்ல, அவங்களெங்கெல்லாம் தர்ப்பணம் போகுது. ஏன் அப்படின்னா முதலில் குழந்தையை பெறக்கூடியவர்கள் அவர்கள் தான். குழந்தையை பெற்று அந்த குழந்தையினுடைய வாயில் இருக்கும் கோழையை அவர்கள் வெளியிலே எடுத்து அந்த குழந்தையை பக்குவப்படுத்துவது ஒரு அரை மணி நேரம் அவர்கள் தான் மெனக்கிடுவாங்க. அது எல்லாரும் செய்ய முடியாது, டாக்டரே பண்ண மாட்டாங்க, செவிலித்தாய் தான் பண்ணுவாங்க. அவர்களுக்கும் இந்த நான் செய்யக்கூடிய தர்ப்பணம் சென்றடைய வேண்டும். ஏன்னா என்னுடைய வாழ்நாளில் எனக்கு உதவியவர்கள் யாராக இருந்தாலும் ஞாதாக்ஞாத அப்படின்னு சொல்றாங்க, இவர்களுக்கெல்லாம் போய் சேரணும். இந்த அன்னதானம் அப்படிங்கிறத நீங்கள் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் சந்தோஷம் என்பது நிறைய இருக்கும். எல்லோரும் என்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்திக்கிறேன்.